ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து புண்ணியாச்சனைக்கு போயிட்டு இப்போ எங்கள் பெரியம்மா வீட்டில் இருக்கிறோம். இங்கே சரியான மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உங்கள் ஊர்லலாம் மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். காயத்ரி ஃபோன் பண்ணி கேட்டால் அங்கெல்லாம் மழையே இல்லையாமா. ஆனால் இங்கே வந்து நல்லா வேகமாகவே வந்துச்சு மழை. அதுக்கப்புறம் தூறல் கொஞ்ச நேரம் இருந்துச்சு. மதியத்துலேருந்தே மழை தான் இங்கே. இப்போ தான் மழை வந்து ஃபுல்லாக நின்றுக்குது. யாராவதுனா நம்மளாம் மழையில் நனைஞ்சிட்டு அப்படி தானே. பெரியம்மா வந்து பெரியப்பாவுக்கு தீபம் போட்டுருக்காங்க. சாமி டெய்லியும் கும்பிடணும்ல, அதனால் தீபம் போட்டுக்கிறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30க்கு போடலாமா 6 மணிக்கு போடணுமான்னு தெரியல. இவங்க எப்போவுமே 5:30க்கு தான் போட்டுருக்குறாங்க. தீபம் போட்டு ஒரு கற்பூரம் வச்சு ஒரு ஊதுபத்தி போட்டுட்ருக்குறாங்க. பூசையா? நேற்று தான் செயின் வாங்கினோம், அழகாக இருந்துச்சு. டாலர் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த டாலர் அதுக்குள்ளே உடச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன மாமியார் வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறான். அன்னைக்கு பார்த்தீங்களா ஹரிஸ் மனோஜ், அவன் ஹரிஸோட விளையாண்டுக்கிறான். மனோஜுக்கு பரவாயில்லைங்களாமா. ஆனால் இப்போ ஒரு மாவு கட்டு போட்டிருக்குதாமா, கையை நல்லா அசைச்சு விளையாடுறானாமா, வலியெல்லாம் இல்லையாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரியமா ஒரு தீபம் போட்டுட்டு திருநீர் வைப்பாங்க. ஆமாம், இங்கே பாருங்க மழை வந்துச்சு. சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து நல்லா குளிர்ச்சியாகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, குட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறியா? போதும் பாப்பா, வேஸ்ட் பண்ணாத. தீபம் போட்டாங்க. இன்னைக்கு தான் தீபம் போடுறான்னு தீபம் போடுறப்ப பார்க்குறேன். 2 மாதம் ஓடி போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே 3ஆவது மாதம் தொடங்கிடுச்சு. அவ்வளோதானா? மீன் ரெடி ஆகிட்டுக்குது. மீன் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிட்டுக்குது சின்ன மாமியார் வீட்டில். அங்கே வேறு வாங்குறாங்க. ஊருக்கு போகிறதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சாப்பாடு என்ன இல்லை வேண்டாம். வேண்டாம், நீ சாப்பிட்டுக்கோ, போதும் எங்களுக்கு வேண்டாம். இது வந்து புளி போட்டு வெள்ளைக்காய் சேர்க்குறாங்க. நாங்கள் காய்கறி வாங்கி தரோம். நிறைய பேர் பெரியம்மா வீடு நீட்டாக க்ளீனாக வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் எப்போவுமே வச்சுருப்பாங்க பார்த்துருக்கேன். நான் அளவாக பொருள் வச்சுருப்பாங்க, அதனால் நீட்டாக இருக்கும் எப்போவுமே. எங்கள் வீட்டில் தான் அளவுக்கு அதிகமாக பொருள் அதை இடைக்கும் போட மாட்டாங்க. அதனால் சாப்பாடு வைக்கலாமா? வேண்டாம்.